நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடலர் கிச்சன். மேக் யூ கிச்சன் யோர் வே. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடலர் கிச்சன். அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்களோட நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கு. குறிப்பா கடந்த நவம்பர் 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த விவாதம் ஏறத்தாழ 3 மணி நேரத்திற்கு குறைவில்லாமல் தொடர்ந்தது. நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. யாரும் எதிர்பாராத வகையில EOW போலீசார் இதே நியோமேக்ஸ் நிறுவனம் மற்றும் சில தனிநபர்களுக்கு எதிராக புதிய ஒரு FIR பதிவு செய்த விவகாரம் தான் அன்றைய விவாதத்துல அனல் பறந்தது. சங்கீதா அப்படிங்கிறவங்க கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில கமலக்கண்ணன், பாலா உள்ளிட்டு நியோமேக்ஸ் நிறுவனத்தை A1ஆகவும் திருச்சியைச் சேர்ந்த முத்துக்குமரன் A8 அவருடைய அந்த பிரீமியம் வில்லா பிளாட், ஜிக்மா ப்ராஜெக்ட்ஸ் இது போன்ற நிறுவனங்களையும் உள்ளடக்கி மற்றும் புதியதாக 4 நபர்களை குற்றவாளிகளாக சேர்த்தும் போடப்பட்ட அந்த FIR தான் அன்றைய விவாதமா இருந்தது. குறிப்பா நிறுவனத்தினுடைய தரப்புல EOW போலீசார் செட்டில்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது போன்ற வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். அதாவது நிறுவன தரப்புல செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இருப்பதை போலவும் அரசு தான் அதை தடுப்பதை போலவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். குறிப்பா இந்த சங்கீதா திருமுருகன் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமுருகன் அப்படிங்கிறவரு இந்த நிறுவனத்துல RH செயல்பட்டவர், சங்கீதா CH செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர்களே பல கோடி ரூபாய் வசூல் பண்ணி இருக்கிறாங்க. இவர்கள் வாங்கின பணத்தை திருப்பி தரலன்னு சொல்லி இவர்களுக்கு எதிரான கம்ப்ளைண்ட்டும் வந்து இருக்குது. இந்த நேரத்துல இவர்களை வைத்து EOW போலீசார் இந்த கேஸை ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. முக்கியமா திருமுருகன் தன்னை யாரும் கைது செய்து விட கூடாதுன்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் வேற வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய ஆட்சேபனையாக அதை பதிவு செய்தார். அதாவது இதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகீர் குற்றச்சாட்டை ஒன்ன நிறுவன தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல கொடுத்தாரு. குறிப்பா EOW போலீசாரினுடைய ஹையர் அபிஷியல்ஸ் தனிப்பட்ட முறையில சில நபர்களுக்கு செட்டில்மெண்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் பாலா மற்றும் கமலக்கண்ணனிடம் தனியாக அணுகி இருக்கிறாங்க. அவர்கள் சிபாரிசு செய்திருக்கிறாங்க. குறிப்பா இன்டெலிஜென்ஸ் போலீஸை சேர்ந்த ஆறுமுகம் அப்படிங்கிறவரு அது போன்ற ஒரு கோரிக்கையோட நிறுவனத்தை அணுகி இருக்கிறாரு. ஒரு டெப்டி கலெக்டருக்கு ஒரு 8.5 லட்சம் ரூபாய் விவகாரம் அது குறித்து பேரம் பேசப்பட்டிருக்குது. அப்ப இது போல அவர்கள் சொன்ன நபர்களுக்கு நாங்க சொன்ன மாதிரி செட்டில்மெண்ட் வந்து பண்ணலங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா EOW போலீசார் இது போன்று புதிய FIR பதிவு செய்துட்டாங்க. எங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது, எங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் நீங்க தான் வந்து பறிமுதல் பண்ணிட்டீங்க, சீஸ் பண்ணி வச்சுட்டீங்க, அடுத்தது நாங்க தெருவுல நிக்கிறோம், நாங்க எப்படி செட்டில்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நிறுவன தரப்புல இருந்து முன்வைத்தாங்க. அதற்கு அரசு தரப்பு பதிலாக கொடுத்த அரசு தரப்பில் பதிலளித்த அரசு வழக்கறிஞர் முனியப்பராஜ் அவங்க இதற்கு நாங்க தடையாக கிடையாது, ஒரு இணையாகத்தான் இந்த நடவடிக்கையை நாங்க மேற்கொண்டிருக்கிறோம். மொத்த EOW போலீஸ் டீமே தினமும் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு செல்வதற்காக நாங்க அவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு நியோமேக்ஸ் நிறுவனம் ஒரு பக்கம் செட்டில்மெண்ட்டுக்கு நாங்க முன்வாரோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் இது போன்ற வேலைகளையும் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் ஏன் சிக்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை புதுசா தொடங்கணும்? இதனால பாதிக்கப்பட்டவங்க 2 முறை ஏமாந்து போயிருக்கிறாங்க. முத்துக்குமரனை வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் மாதிரி சொல்றாங்க. ஆனா அவருடைய வீட்டில இருந்து நாங்க டாக்குமெண்ட்ஸையும் சில பாண்டுகளையும் முதலீட்டாளர்களுடைய பாண்டுகளையும் நாங்க கைப்பற்றி இருக்கிறோம். இன்னும் முழுமையான விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. போலீஸ் கஸ்டடி கேட்டிருக்கிறோம். போலீஸ் கஸ்டடிக்கு பிறகுதான் இந்த விஷயத்துல நாங்க ஒரு விரிவான பதிலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இந்த ஜிக்மா ப்ராஜெக்ட்ஸ், பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் இந்த 2 விவகாரத்திலையும் யாரெல்லாம் கஸ்டமர்ஸா இருந்திருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் அந்த பிளாட்டுகளை வந்து வித்திருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை எடுத்தாலே, அவர்களுடைய பின்னணி என்னங்கிறத வந்து பரிசோதிச்சாலே, அவர்கள்லாம் நியோமேக்ஸினுடைய முதலீட்டாளர்கள் தானா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணாலே இதுல எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். அதற்கு எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் அதற்கு பதில் கொடுத்திருக்காரு. குற்றம் சாட்டப்பட்ட முத்துக்குமரன் தரப்புல EOW போலீசார் இவ்வளவு சென்சிட்டிவான இந்த ஒரு மாசிவான கேஸ்ல அவர்கள் கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை
பதிவு பண்ணியிருக்கிறாரு. முத்துக்குமரன்கிறவர் வந்து தனிநபர், அவரே நியோமேக்ஸ்ல பணத்தை போட்டு அவர் பணத்தை இழந்திருக்கிறார். அதற்கு எதிராக அவர் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து அந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கும் கொடுத்திருக்கிறாரு. அந்த விதத்துல முத்துக்குமரனுக்கும் நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ இண்டிவிஜுவலா வந்து செய்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முத்துக்குமரன் தரப்புல இருந்து முன் வச்சாங்க. அடுத்தது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் லாவண்யா மற்றும் ரஜினி ஆகியவங்க ஒரு கடுமையான தங்களுடைய ஆட்சேபனைய அந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. உண்மையான பாதிக்கப்பட்டவங்க நாங்க தான். பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே தீர்வுக்காக அன்றாடம் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் இந்த தீர்வு விஷயத்துக்காக 2 ஸ்டெப்பை முன்னெடுத்து வச்சா EOW போலீசார் அதை 4 ஸ்டெப்பு பின்னுக்கு இழுக்கிறாங்க. ரொம்ப இங்க கவனிக்கத்தக்கது, அவர்கள் நியோமேக்ஸ் நிறுவன தரப்பை குற்றம் சாட்டவில்லை. EOW போலீசாரினுடைய நடவடிக்கையை அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. EOW போலீசாருக்கு இந்த செட்டில்மெண்ட் விவகாரத்துல இன்ட்ரெஸ்டே கிடையாது. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் செலவு செய்து தன்னுடைய சொந்த காசை போட்டு இந்த இடங்கள்லாம் நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள், இதையெல்லாம் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொந்த காசை செலவு பண்ணி நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறோம். ஆனா அது குறித்து EOW போலீசார் கவலை கொண்டதாக தெரியல. 300 கோடி ரூபாய் சொத்தை வச்சிருக்கிறாங்க பெஞ்சமின் அப்படிங்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டை பத்தின விவரங்களை EOW போலீசார்ட்ட நாங்க கொடுத்திருக்கிறோம். அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா இப்படி ஒரு புகாரை வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு வேலையை இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது, ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் நீதிமன்றத்துல ஒவ்வொரு வாய்தாவின் போதும் நாங்க தெரிவிச்சிட்டு இருக்கிறோம். இது பத்தி என்னைக்காவது அரசு தரப்புல EOW தரப்புல நீதிமன்றத்துல இப்படி ஒரு விவகாரம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்களா? இது நாள் வரைக்கும் EOW போலீசார் தூங்கி கொண்டு இருந்தார்களா? நீதிமன்றத்திற்கு ஏன் அவர்கள் இந்த தகவலை சொல்லல அப்படின்னு கேள்வி எழுப்பினது மட்டும் இல்லாம, குறிப்பா வழக்கறிஞர் ரஜினிங்கிறவங்க இந்த விவகாரத்துல EOW போலீசினுடைய ADGP, SP, DSP ஆகிய 3 பேர் மீதும் தாமாக முன் வந்து நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தாங்க. அந்த தருணத்துல அரசு தரப்பு வழக்கறிஞர் அதற்கு கடும் ஆட்சேபனை வந்து தெரிவிச்சாரு. இது போன்று பேசக்கூடாதுன்னு அவர் கண்டனம் தெரிவித்த சமயத்துல அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் ரஜினி, நான் லீகல் பாயிண்ட்டை தான் நான் வந்து பேசுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க. அந்த தருணத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களும் அது அவர்களுடைய வாதம், அதை நீங்க அனுமதிங்க, உங்களுடைய டர்ன் வரும்போது நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞரை சமாதானப்படுத்தினாரு. இன்னும் சொல்ல போனா இந்த மாமண்டோர் இடம் தொடர்பாகவும் நாங்க பலமுறை சொல்லி இருக்கிறோம். அது தொடர்பாகவும் EOW போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அவர்கள் தரப்புல முன்வைத்தாங்க. இந்த வழக்குல EOW போலீசாரனுடைய அந்த புதிய FIR-க்கு காரணமானவங்க சங்கீதா அப்படிங்கிறவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் இந்த புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தொடர்பான விவகாரங்கள் தான் அன்னைக்கு அனல் பறக்கக்கூடிய விவாதமா இருந்ததுன்னு நாம சொன்னோம். அந்த சங்கீதாவுக்கு ஆதரவாக சங்கீதாவினுடைய தரப்பு வழக்கறிஞராக அன்றைய தேதியில் நீதிமன்றத்துல ஆஜராகி வாதிட்டது மதுரையைச் சேர்ந்த M. அழகர்சாமி வழக்கறிஞர். அவர் சில விஷயங்களை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தாரு. அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிறுவன தரப்புலையும் முன் வச்சுட்டாங்க, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலையும் பல்வேறு கேள்விகளை அவங்க எழுப்பினாங்க. அதாவது இந்த இவ்வளவு அவசரமாக இந்த புகாரை பெற்றுக்கொண்டு இந்த புதிய வழக்கு பதிவு செய்ய வேண்டியதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி முதல் கேள்வியாகவும், இந்த சங்கீதாவும் அவருடைய கணவர் திருமுருகனும் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய CH ஆகவும் RH ஆகவும் இருந்து செயல்பட்டவர்கள், அவர்களே பல கோடி ரூபாயை வந்து வசூல் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர்கள் முன்ஜாமீன் பெற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த பின்னணியில இவர்களுடைய புகாரை ஏற்றுக்கொண்டு EOW போலீசார் இப்படி ஒரு நடவடிக்கையை ஏன் எடுக்கணுங்கிற கேள்வி எழுந்தது. அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில வழக்கறிஞர் அழகர்சாமி, இதுல சங்கீதாவுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அவருடைய கணவர் திருமுருகன் தான் RH செயல்பட்டவர், அவர் பேருக்கு தான் RH ஒழிய அதற்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த வழக்குல A9 இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான். அந்த பாலகிருஷ்ணன் யாருன்னா திருமுருகனுடைய ஸ்டூடெண்ட். இதுல திருமுருகனுக்கு எதுவுமே தெரியாது, பாலகிருஷ்ணன் சொன்னதின் அடிப்படையில திருமுருகன் அப்படி வந்து செய்தாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த வாதங்களை அவர் முன்வைத்தார். குறிப்பா அவருடைய வாதத்துல இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முத்துக்குமரனுக்கு எதிரான சில பாயிண்ட்டுகளையும் அடுக்கினாரு. முத்துக்குமரன் ஏற்கனவே நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு போட்டாரு.
வழக்க சில காலம் நடத்தினாரு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அந்த வழக்க அவர் தொடர விரும்பல. நீதியரசர் புகழேந்தியினுடைய தலைமையில நடைபெற்ற அந்த விசாரணையில அவர் தரப்பு வழக்கறிஞர் என்னால கிளைண்ட்டை ரீச் பண்ண முடியல அப்படின்னு நீதிமன்றத்துல தகவல் தெரிவிச்சாரு. அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதியரசர் புகழேந்தி அவர்கள் இந்த வழக்கினுடைய மனுதாரர் மீது இந்த நீதிமன்றத்திற்கு சந்தேகம் இருக்கிறது, இது குறித்து பின்னணி குறித்து EOW போலீசார் விசாரிக்கணும், இந்த வழக்கு இப்படி ஒண்ணு தொடுத்துட்டு திடீர்னு இவர் பின்வாங்குறாருன்னா இதுல பின்னாடி ஏதோ நடந்திருக்குது, அதனால அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்துல வாதிடப்பட்டது. அதன் பிறகு முத்துக்குமரன் தரப்பிலிருந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அந்த 1 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிற நடவடிக்கை மட்டும் கைவிடப்பட்டதை ஒழிய நீதியரசர் புகழேந்தி சொன்ன அந்த கண்டனங்கள் அப்படியே தான் தொடர்ந்தது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 1 கோடி ரூபாய் நியோமேக்ஸ்ல முதலீடு பண்ணி நான் ஏமாந்துட்டேன்னு சொல்ற ஒரு நபரு 6 மாத காலத்துல 188 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் செய்திருக்கிறாருன்னா அவருடைய பின்னணி என்ன, இதுக்கு முன்னாடி அவர் என்ன பிசினஸ் பண்ணாரு, அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிற கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தாரு. ரொம்ப முக்கியமா இந்த விவகாரத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது அப்படின்னா, முதல் கேள்வியை இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சொல்லக்கூடிய இந்த 2வது FIRக்கு காரணமாக இருக்கக்கூடிய சங்கீதா மற்றும் திருமுருகன் அவர்களுடைய பின்னணி குறித்த கேள்வியை தான் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு திரும்ப திரும்ப அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்க EOW போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்களா, நம்ம இங்க கோர்ட்ல இதனால பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த கம்ப்ளைண்ட்டுக்கே வராம அவர்கள் வெளியில இருந்துகிட்டு இப்ப திரும்பவும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி வந்தாங்கன்னா அதை எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அவர்களுடைய பின்புலம் குறித்து நீங்கள் ஏன் விசாரிக்கவில்லை அப்படிங்கிற அடுத்த கேள்வியை அவர் எழுப்பினாரு. என்ன சொல்ல போனா, நீ ஏன் கம்ப்ளைண்ட்டுக்கு நீ இது வரைக்கும் போகல அப்படிங்கிற கேள்வியை ஏன் EOW போலீசார் எழுப்பாமலேயே அவங்க கொடுக்கறத அப்படியே நீங்க வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு மெயினான கேள்வியை அவர் எழுப்பினார். ரொம்ப முக்கியமா பாதிக்கப்பட்டவங்க இந்த உலகத்துல தான் இருக்கிறாங்க. இதற்கு முன்னர் இதே விசாரணை அதிகாரியின் மீது, இதே EOW போலீசாரின் மீது, இதே நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்போது மட்டும் இந்த IO மீது நம்பிக்கை கொண்டு எப்படி புகாருக்கு வந்தாங்க? இதையே அரசு தரப்பு கேள்வி எழுப்பல. அப்ப கோர்ட்டும் அப்ப EOW போலீஸும் நீதிமன்றமும் சொன்னதை நீங்க நம்ப மாட்டீங்க, அக்யூஸ்ட் சொன்னா நீங்க நம்புவீங்க, அக்யூஸ்ட் சொன்னான்னு வந்து திரும்பவும் நீங்க வந்து காசை கொடுப்பீங்க, திரும்பவும் அவங்க வந்து பிளாட் கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க அதை ஏத்துட்டு போவீங்க, அப்புறம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா திரும்ப நீங்க கம்ப்ளைண்ட்டுக்கு வருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை காத்திரமாகவே எழுப்பினாரு. இங்க மீட்டிங் போட்டாங்க, அங்க மீட்டிங் போட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க, கொடைக்கானலுக்கு நீங்க ஏன் போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்ப தவறல. ரொம்ப முக்கியமா இவ்வளவு பேர் பாதிப்படைஞ்சு இந்த வழக்கு போயிட்டு இருக்கிற இந்த நேரத்திலையும் நான் இதற்காக டிரான்சாக்ஷன் பண்ணேன், வங்கியில இப்படி அனுப்புனேன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம 9 லட்சத்தை கையில கொடுத்தேன்னு சொல்றீங்க, எப்படி நீங்க வந்து அப்படி கையில வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறாரு. அதை விட ரொம்ப முக்கியமா இந்த திருமுருகனுடைய அந்த பின்னணி குறித்து பல்வேறு தகவல்களை வழக்கறிஞர்கள் அடுத்தடுத்து சொல்ல சொல்ல அந்த கோபத்தினுடைய உச்சிக்கே சென்ற நீதியரசர் பரத சக்கரவர்த்தி புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே அரசு பள்ளி ஆசிரியர்களா இருந்து கொண்டு வாத்தியார் வேலை பார்க்காம நியோமேக்ஸுக்கு ஒரு 300 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி கொடுத்துருக்கிறாங்கன்னா அவர்கள் என்ன வேலையை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த இடத்துல எழுப்பினாரு. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய அரசு வழக்கறிஞரை வர சொல்லி அவரிடம் கடிந்து கொண்டதோடு உங்களுடைய அந்த இயக்குனருக்கு தகவல் தெரிவித்து இந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான உத்தரவையும் அவர் அந்த இடத்துல பிறப்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இந்த தருணத்துல வழக்கறிஞர் அழகர்சாமி அந்த சங்கீதா மற்றும் திருமுருகனுக்கு ஆதரவாக சில விஷயங்களை முன்வைத்த பொழுது குறுக்கிட்ட நீதிபதின்னு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது, கடுப்பான நீதிபதி காலையில கண்டிஷன் பெயில்ல கையெழுத்து போட்டுட்டு சாயந்தரம் போய் பிள்ளைங்களுக்கு வந்து அறம் செய்ய விரும்பணும் வந்து பாடம் நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த நீதிமன்றத்துல அவர் எழுப்பினாரு. அப்ப இந்த விவாதங்களை தொடர்ந்து இந்த நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட விசாரணை நவம்பர் 13ஆம் தேதி அன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அன்றைய தேதியில அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தரப்புல அந்த முத்துக்குமரன் குறித்தும் சங்கீதா திருமுருகன் குறித்தும் அவர்கள் மேலும் புதிய தகவல்களை அவர்கள் வழங்க இருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய தேதியில தான் இந்த விவகாரங்கள் குறித்த தொடர்ச்சி வந்து நடைபெறும். குறிப்பா அந்த நவம்பர் 10 அன்று நடைபெற்ற அந்த காரசாரமான அந்த விவாதத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2 சம்பவங்கள் நடந்தது. அதாவது காரசாரமாகவும் நடந்தது, நீதியரசர்
ஒரு உணர்ச்சி பிளம்பாகவும் சில விஷயங்களை வந்து பேசவும் செய்தாரு. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பு வழக்கறிஞர்களும் கொந்தளித்து பேசினாங்க. இன்னும் சொல்லப்போனா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அதை கேட்பதற்கான ஒரு மனநிலையில தான் அந்த 3 மணி நேர விவாதமும் நடந்தது. எல்லாருக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதுல அந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை பார்வையிடுவதற்காக வந்திருந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து சுந்தர் தியாகராஜன் அப்படிங்கிறவரு ஒரு விஷயத்தை முன்வைத்தாரு. வழக்கறிஞர் அழகர்சாமி அப்படிங்கிறவரு பகல்ல யூடியூப்ல இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து நல்ல விதமா வீடியோ போடுறாரு. ஆனா 10 மணிக்கு மேல குடிச்சு விட்டு போன்ல எல்லாத்தையும் வந்து கண்டபடி வந்து திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அந்த இடத்துல முன்வைத்தாரு. அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் அழகர்சாமி இதே போல ஒரு குற்றச்சாட்டை முசிறியில வந்து அவங்க முன் வச்சாங்க. முசிறி போலீஸும் விசாரிச்சுட்டு அதுல என் தரப்புல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பார் கவுன்சிலையும் புகார் கொடுத்தாங்க. பார் கவுன்சிலும் விசாரிச்சு அதுல எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் எதிர்த்தரப்புல முன்வைத்தாரு. அடுத்தது வழக்கறிஞர் ரஜினி அப்படிங்கிறவங்க நீதிமன்றத்துல ஆஜராகி வாதிட்ட வழக்கறிஞர் புருஷோத்தமனுக்கு எதிராக ராமமூர்த்திக்காக இவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ராமமூர்த்திக்காக ஏலத்துல விடப்பட்ட வாகனங்கள் எல்லாத்தையுமே இவர் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் அந்த இடத்துல முன்வைத்தாங்க. அதுவுமே அந்த நீதிமன்றத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தது. அடுத்தது ரொம்ப முக்கியமா இந்த வழக்கறிஞர் அழகர்சாமி அப்படிங்கிறவரை அவருடைய அந்த வாதம் செய்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தியே குறுக்கிட்டு, நீங்க யார் தரப்புக்காக வாதிடுறீங்க? கம்பெனி தரப்புக்காக நீங்க வந்து நிக்கிறீங்களா, இல்ல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல நீங்க வாதிடுறீங்களா? நீங்க யார் பக்கம் வேணாலும் வாதிடுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனா ஒரு பக்கம் நின்று நீங்க வந்து வாதிடுறதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அங்க பதிவு செய்தாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு உணர்ச்சி பூர்வமாக அந்த 3 மணி நேர அந்த விவாதத்துல இது போன்ற விஷயங்களும் இடம்பெற்றிருந்தது. இது போன்ற தருணங்கள் எல்லாத்திலையும் ஒவ்வொருத்தவங்களும் குரலை உயர்த்திய தருணங்கள் எல்லாத்திலையுமே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மிகுந்த ஒரு பொறுப்போடையும் அந்த பக்குவத்தோடையும் அவர்களை தடுத்து நிறுத்த தவறவில்லை. குறிப்பா நைட்டானா 10 மணிக்கு மேல தண்ணி அடிச்சுட்டு இப்படி கண்டபடி பேசுறாருன்னு சொன்ன சமயத்துல கூட போன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க, அதை நீங்க பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு ரொம்ப எளிமையா அந்த விஷயத்த கடந்து போனதோட மட்டும் இல்லாம நீதிமன்றத்தை ஒரு பொதுக்கூட்ட மேடையாக்கி விடாதீங்க, இப்படி கண்டதை நீங்க வந்து எல்லாரும் வந்து பேசாதீங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கான நான் வாய்ப்பை கொடுக்குறேன், அந்த தருணம் வரும்பொழுது நீங்க பேசுங்க, நீதிமன்றத்தினுடைய மாண்பை கடைபிடிங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஒரு எச்சரிக்கையையும் அந்த இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்ல தவறவில்லை. நிறைவா இந்த விசாரணையினுடைய ஒரு தொகுப்பான ஒரு பார்வையிலிருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இஓடபிள்யூ போலீசார் இந்த புதிய வழக்க போட்டதுதான் இந்த இடத்துல சர்ச்சையா இருக்குது. ரொம்ப முக்கியமா அதுல புகார்தாரரா சொல்லப்படக்கூடிய சங்கீதாவும் அவருடைய கணவர் திருமுருகனும் அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்து கொண்டு நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சியாக இருந்து கொண்டு ஏறத்தாழ ஒரு 300 கோடி ரூபாய் அவர்களே வசூலித்து நியோமேக்ஸ் நிறுவனத்திடம் கொடுத்தவர்களாக இருந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக அவர்கள் ஊரை சார்ந்த பலரும் இவர்களுக்கு எதிராக உள்ளூர் அளவில் பல புகார்களை போலீஸ் நிலையத்தில் கொடுத்து அது எஃப்ஐஆர் ஆகி இருக்கக்கூடிய இந்த பின்புலத்துல இந்த சங்கீதா திருமுருகன் புகாரை மட்டும் அடிப்படையாக கொண்டு இப்படி ஒரு வழக்க இஓடபிள்யூ போலீசார் இவ்வளவு அவசரமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை ஏன் வந்தது அப்படிங்கிறது தான் இங்க எல்லாராலும் எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ஆக இதை காரணம் காட்டியே இஓடபிள்யூ போலீசார் செட்டில்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட எல்லாருமே நிறுவ முயற்சிக்கிறாங்க. இந்த வாதத்தை நியோமேக்ஸ் நிறுவனம் முன்வைத்தால் பரவாயில்லை, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களும் இஓடபிள்யூ போலீசார் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுதுதான் இந்த இடம் ரொம்ப கேள்விக்குறியாக அமையுது. அப்ப இந்த இடத்துல இன்னொரு மையமான கேள்வி எழுது. இப்ப புகார் கொடுத்த அந்த சங்கீதா திருமுருகன் ஆகிய அந்த 2 நபர்கள் தான் பிரச்சனையா? அதற்கு பதிலாக வேற ஒரு ராமசாமியோ வேற ஒரு குப்புசாமியோ இது போல RH CH AH எந்த தகுதி நிலையும் இல்லாத ஒரு தனிநபர் அந்த புகாரை கொடுத்திருந்தா யாரும் ஆட்சேபனை தெரிவித்திருக்க மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. அதாவது இந்த இடத்துல சங்கீதாவும் திருமுருகனும் நல்லவர்கள், அவர்கள் மேல எந்த தரப்பும் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம் அல்ல. ஆனா இன்றைய விவாதத்துல மையமா அடிபட்டு போன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் செட்டில்மெண்ட்டுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம், நாங்க ஓடி ஒளியவே இல்லை அப்படின்னு நீதிமன்றத்துல நல்லவர்களை போல நடித்து கொண்டு இருக்கக்கூடிய நியோமேக்ஸ் நிறுவனம், இன்னொரு புறம் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற வகையில இது போன்ற
பல்வேறு பினாமி நிறுவனங்களை புதியதாக தொடங்கி கொண்டு அவர்கள் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கடந்த ஓராண்டு காலமாக நீடிக்குதா இல்லையா? இத பலரும் பல விதங்கள்ல சுட்டி காட்டி இருக்கிறாங்களா இல்லையா? ஆக அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நோக்கி, அதாவது அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் நியோமேக்ஸ் நிறுவனம் அப்படி செய்துட்டு இருக்குதா இல்லையா? சிக்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அந்த நோக்கத்துக்காக அவர்கள் பயன்படுத்தி வந்தார்களா இல்லையா? பிரீமியம் வில்லா பிளாட் அப்படிங்கிற பெயர்ல அவர்கள் செய்தது நியோமேக்ஸ் நிறுவனத்துக்காக அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்டா இல்லையா அப்படிங்கிறத நோக்கின அந்த விவாதங்களாக அல்லாமல், இது போன்று புதுசா கேஸ் போட்டு இந்த வழக்கை இழுத்தடிக்க பாக்குறாங்க, தடையை ஏற்படுத்த பாக்குறாங்கிற மாதிரியான அந்த பாணியிலான ஒரு விவாதமாக அமைந்ததுதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விவகாரமா அது அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த இடத்தை தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த 3 மணி நேர விவாதத்தினுடைய போக்குல ரொம்ப ரத்தின சுருக்கமாகவும் அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பதிவு செய்ய தவறவில்லை. அதாவது எனக்கு இந்த 300 கோடி ரூபாய் காரனோட பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவர்களுக்காகத்தான் இந்த நீதிமன்றம் செயல்பட்டு இருக்கு. அந்த 5 லட்சம் 10 லட்சம் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்நாள் சேமிப்பு. அதை எப்படியாவது அவர்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறத நோக்கிதான் இந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் நகர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அவர் அழுத்தம் திருத்தமாக அதை பதிவு செய்திருக்கிறாங்க. அப்ப எந்த விதத்துல யார் எந்த ரூபத்துல அதை ஒரு குறுக்கீடாக கொண்டு வந்தாலும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய மேற்பார்வையில நடக்கக்கூடிய இந்த வழக்கின் போக்கானது இந்த மையமான இந்த நோக்கத்திலிருந்து விலகாத அளவுக்கு அதை அவர் முன்னகர்த்தி கொண்டு செல்கிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் ஒரு புரிதலையும் தான் இந்த 3 மணி நேர நீதிமன்ற விசாரணை வழங்கியிருக்கு அப்படிங்கிறத தான் நாம தொகுப்பா சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் அல்லது தனிநபர் உரையாடல்கள்லையும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியையும் மனச்சோர்வையையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்துல பல்வேறு பதிவுகள் பகிரப்படக்கூடிய நிலையில இதை நாம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாகவே பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்குங்கிற விதத்துல இதை பதிவு செய்யறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.